இன்னைக்கு கார் ஓட்டுற 100ல 90 பேருக்கு இருக்கிற ஒரே பயம் லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் தான். என்னோட கார் லெஃப்ட் சைட்ல எவ்வளவு தூரம் இருக்கு, பக்கத்துல போற வண்டியில உரசிருமா அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வீடியோல லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் எப்படி ஈஸியா நம்ம கெஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. டிரைவிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் தான். இந்த லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் தெரியாம நம்ம டிரைவ் பண்ணக்கூடாது, அப்ராக்சிமேட்டாலாம் போகக்கூடாது. லெஃப்ட் சைட்ல வந்து நம்ம கெஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி தான் போகணும். அதான் நமக்கு சேஃப். இப்போ லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் எப்படி பண்ணணும், லெஃப்ட் சைட்ல எப்படி நம்ம ஜட்ஜ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு நம்ம 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம விண்ட்ஷீல்ட்ல இருக்கிற லெஃப்ட் சைடு வைப்பர் பிளேட்ல மிட் பாயிண்ட ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சு நம்ம கெஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன் என்னன்னா விண்ட்ஷீல்ட்ல மிட் பாயிண்ட் எடுத்து அதை ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சு நம்ம கெஸ் பண்ணி போகலாம். விண்ட்ஷீல்ட்ல பாத்தீங்கன்னா 2 வைப்பர் பிளேட் இருக்கும். அதுல லெஃப்ட் சைடு வைப்பர் பிளேட் தான் நம்ம வந்து இப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் யூஸ் பண்ண போறோம். லெஃப்ட் சைடு வைப்பர் பிளேடை எப்படி நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம விண்ட்ஷீல்ட்ல லெஃப்ட் சைட்ல ஒரு வைப்பர் பிளேட் இருக்கும். அந்த வைப்பர் பிளேட்ல மிட் பாயிண்ட் நம்ம எடுக்கணும். அந்த மிட் பாயிண்ட் தான் நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வெளியே நம்ம எந்த ஆப்ஜெக்ட் டீவியேஷன் எடுக்கணுமோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து பார்க்கணும். ஐ மீன் நம்ம எந்த ஆப்ஜெக்டை கெஸ் பண்ண போறோமோ அந்த ஆப்ஜெக்டை பார்க்கணும். இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நமக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் வேணும். ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸாக இருக்கணும் மினிமம். இதுக்கு கீழே கம்மியாக கெஸ் பண்றது வந்து அக்யூரசி மிஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு வைப்பர் பிளேடோட மிட் பாயிண்ட் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வழியே அந்த ஆப்ஜெக்டை பார்க்கணும். ஐ மீன் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வழியே அந்த ஆப்ஜெக்டை கோயின்சைட் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் அந்த ஆப்ஜெக்ட் தெரிஞ்சது அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கு இடையில கேப் இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஸ்ட்ரைட்டா போனாலும் அந்த வண்டியை அந்த ஆப்ஜெக்டை டச் பண்ண மாட்டோம். ஓகே, இப்போ அந்த மிட் பாயிண்ட் அந்த ஐ மீன் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் அந்த ஆப்ஜெக்ட் தெரிஞ்சது அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கு இடையில கேப் கிடையாது. நம்ம வந்து டீவியேஷன் எடுத்து போகணும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம விண்ட்ஷீல்ட்ல நம்ம காரோட டோட்டல் வித்துல சென்டர் பாயிண்டா ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்து நம்ம கெஸ் பண்றது. காரோட டோட்டல் அகலம் இருக்குல்ல, மொத்த அகலத்துல சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். ஐ மீன் நம்ம வந்து அசாடஸ் லைட் பட்டன் வச்சிருப்பாங்களா, அசாடஸ் லைட் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ட்ரையாங்கிள் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அசாடஸ் லைட். அந்த பட்டன் வந்து மோஸ்டா சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அந்த பட்டனுக்கு நேரா விண்ட்ஷீல்டுக்கு வெளியே என்ன இருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து கரெக்டா ரைட் சைடு வைப்பர் பிளேடோட எண்டு தெரியும். ஓகே, அந்த எண்டு தான் நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஐ மீன் நம்ம விண்ட்ஷீல்ட்ல எக்ஸாக்டா சென்டர் பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த சென்டர் பாயிண்டை ரெஃபரன்ஸ் பாயிண்டா நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த சென்டர் பாயிண்ட் வழியே நீங்க எந்த ஆப்ஜெக்டை கெஸ் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டை கோயின்சைட் பண்ணி பார்க்கும்போது அந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைட்ல அந்த ஆப்ஜெக்ட் தெரிஞ்சது அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கு இடையில கேப் இருக்கு. நம்ம ஸ்ட்ரைட்டா போனாலும் அந்த ஆப்ஜெக்டை டச் பண்ண மாட்டோம். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு ரைட் சைட்ல தெரிஞ்சது அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கு இடையில கேப் கிடையாது. நம்ம டீவியேஷன் எடுத்து தான் போகணும். ஓகே, இதுல நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா அந்த நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைட்ல ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா நமக்கும் அவங்களோட கேப் இருக்கு. நம்ம ஸ்ட்ரைட்டா போகலாம், இடிக்க மாட்டோம். நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு ரைட் சைட்ல தெரிஞ்சது அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கு இடையில கேப் கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டா போனா கண்டிப்பா இடிப்போம். நம்ம டீவியேஷன் ரைட்ல டீவியேஷன் எடுத்து தான் போகணும். ஓகே, இதுதான் நம்ம லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்டுக்கு கெஸ் பண்றதுக்கு இருக்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இப்போ இதுல ஃபிக்ஸட் ஆப்ஜெக்ட் மூவபிள் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஃபிக்ஸட் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் கேப் வச்சாலே போதும். மூவபிள் ஆப்ஜெக்ட் நம்ம எக்ஸ்ட்ராவே கேப் வைக்கணும். அது வந்து நம்ம சேஃப் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இப்போ ஃபிக்ஸட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் போலு, ரோட்டோரமா நிற்கிற கார், அப்புறம் பில்டிங்கு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸட் ஆப்ஜெக்ட்ல வரும். இது நம்ம கிட்ட போனாலுமே மூவ் ஆக போறது கிடையாது. அதுக்கு நீங்க கொஞ்சம் கேப் வச்சு நீங்க கொஞ்சம் டீவியேஷன் எடுத்து நீங்க போய்க்கலாம். இப்போ மூவபிள் ஆப்ஜெக்ட்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஆட்கள் நடந்து போறது, ஆடு மாடு நடந்து போறது, இதெல்லாம் மூவபிள் ஆப்ஜெக்ட்ல வரும். இப்போ கார் ரோட்டோரம் நிற்கிற கார் எப்போ மூவபிள் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த கார் இன்ஜின் ஆன்ல இருந்தாலோ இல்லைன்னா கார் உள்ள ஆட்கள் இருந்தாலோ அப்போ அதுவும் மூவபிள் ஆப்ஜெக்ட் தான் வரும். அப்போ அந்த டைம் நீங்க எக்ஸ்ட்ராவே டீவியேஷன் எடுத்து போகணும். ஏன் மூவபிள் ஆப்ஜெக்ட்டுக்கு சேஃப் டிஸ்டன்ஸ் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட போகும்போது அவங்க டக்குன்னு மூவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த காருக்குள்ள ஆட்கள் இருக்கும் போது நம்ம கிட்ட போகும்போது டக்குன்னு டோர் திறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ நம்ம இடிச்சிருவோம். அதே மாதிரி அந்த டக்குன்னு வண்டியை மூவ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம இடிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆட்கள் நடந்து போகும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு போனோம்னா டக்குன்னு ரைட் மாறுவாங்க. டக்குன்னு கையை நீட்டினா கூட இடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால மூவபிள் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம எப்பவுமே எக்ஸ்ட்ரா கேப் வச்சு தான் போகணும். அதுதான் நம்ம சேஃப் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அப்படி எக்ஸ்ட்ரா கேப் வைக்கும் போது நம்ம ரைட் சைடு மிரர் பார்த்துட்டு தான் நம்ம கேப் வைக்கணும். எப்பவுமே நம்ம டீவியேஷன் எடுக்கும்போது ரைட் சைடு மிரர் கண்டிப்பா பார்க்கணும். இதுதான் லெஃப்ட் சைட் ஜட்ஜ் பண்றதுக்கு ஒரு கரெக்டான மெத்தட். கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்டுக்கு 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு லெஃப்ட் சைடு வைப்பர் பிளேயரோட மிட் பாயிண்ட், இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம விண்ட்ஷீல்ட்ல சென்டர் பாயிண்ட். இதுல பிகினர்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ற ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம விண்ட்ஷீல்ட்ல சென்டர் பாயிண்ட் எடுக்கிறது தான். அதுதான் நம்ம டிரைவர் சீட்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு டிரைவர் சீட்டுக்கு ஒரு 1 ஃபீட் கேப்லயே அந்த சென்டர் பாயிண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கும். நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஈஸியாக நீங்கள் வந்து அந்த ஆப்ஜெக்டை கோயின்சைட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அக்யூரசி மிஸ் ஆகாது. லெஃப்ட் சைடில் இருக்கிற வைப்பர் பிளேடை மிட் பாயிண்டா வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 ஃபீட் கேப்பில் தான் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வருது. அது உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்டை கோயின்சைட் பண்ணி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நான் பிகினர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுற ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்ல டோட்டல் வித்தில் சென்டர் பாயிண்ட் எடுக்கிறது தான். ஐ மீன் நம்ம அந்த ஹசார்டஸ் பட்டன் இருக்குல்ல, ஹசார்டஸ் லைட் பட்டனுக்கு நேராக சென்டர் பாயிண்ட் எடுப்போம்ல,
சில பேர் வந்து அந்த பெர்ஃப்யூம் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஸ்டேட்டு இந்த டாய்ஸ்லாம் வச்சிருப்பாங்களா, அந்த இடத்துல நம்ம பாயிண்ட் வச்சு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு நம்ம கெஸ் பண்ணலாம். இப்போ வரைக்கும் நீங்க லெஃப்ட் சைட் ஜட்ஜ் பண்ணாம அப்ராக்சிமேட்டா போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ணி தான் போகணும். அதுதான் நமக்கு சேஃப் டிரைவிங். அப்ராக்சிமேட்டாலாம் போகக்கூடாது. லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம மெமரியில வைக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைட்ல தெரிஞ்சது அப்படின்னா கேப் இருக்கு. நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ரைட் சைட்ல தெரிஞ்சது அப்படின்னா கேப் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.